சென்னைக்கு வருகை தந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் வாக்குச்சாவடி நிர்வாகிகளை அதிகரிப்பது, கிராமங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து நிர்வாகிகளுடன் ராகுல் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை அணுகுவதுதான் ஒரே வழி என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டணம் தொடர்பாக 3 லட்சம் புகார்கள் வந்திருப்பதாக கூறிய தகவலை மு.க.ஸ்டாலின் திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். காவிரி விவகாரத்தில் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்த முதலமைச்சர் விஜய் தற்போது தனிமைப்பட்டு நிற்பதாக மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டுவது எப்போது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா என்று காட்டமாக கேட்டுள்ளார். ஆட்சியில் இருக்கும்போது காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியாத திமுக இப்போது மட்டும் எம்பி குதிப்பது ஏன்? தனிமைப்படுத்தப்பட்டு தவிக்கும் திமுக கபட நாடகம் ஆடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தாவேகா ஐடிவிங் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறுவை சாகுபடி குறித்து முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்யாதது ஏன் என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் மேகதாது பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், நமக்கான உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் என்றும் இதற்காக தமிழக அரசியல் கட்சிகள் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 200 ரூபாய் குறைந்து 2906 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பொதுமக்கள் பயன்படுத்தும் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி 957 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. இப்பணி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். விரிவான, துல்லியமான கணக்கெடுப்பை உறுதி செய்வதற்காக நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2 நாட்களுக்கு பின்னர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரானார். இந்த வழக்கில் கடந்த 2 நாட்களாக செந்தில் பாலாஜி தலைமறைவாக இருந்தார் என கூறப்பட்ட நிலையில் காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்களுக்கு அவர் விலக்கு கேட்டிருந்தார். சட்டமன்ற தேர்தல்களில் 86% வாக்குகள் பதிவானதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுதந்திரம் கிடைத்த பிறகு பதிவான மிக அதிக அளவிலான வாக்கு சதவீதம் இதுதான் என்றும் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்கையில் கூறினார். சென்னை நீலாங்கரை பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு தொடர்பாக தாவேகா எம்எல்ஏ சரவணன் முன்னிலையில் அக்கட்சியினர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலாங்கரை பகுதியில் முதலமைச்சர் இல்லம் அமைந்துள்ள வார்டில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மெட்ரோ வாட்டர் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் தாவேகாவினருக்கும் பணியில் இருந்த உதவி பொறியாளர் பிரபுவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டில் 1 லட்சம் நீர்நிலைகளில் 50,000 காணவில்லை என வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டு பேசிய அவர், சென்னையில் 67% இடங்களில் கட்டுமானம் வந்துவிட்டதாகவும் 10% இடத்தில்தான் பசுமை இருப்பதாகவும் குறிப்பிட்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் போலி நகை அடகு கடை வைத்து மோசடி செய்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் தனது நண்பர் முருகையனுடன் இணைந்து மன்னார்குடி இந்தியன் வங்கியில் 83 கிராம் நகைகளை அடகு வைத்து 7,50,000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளனர். சோதனை செய்யப்பட்டதில் அந்த நகை தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகை என்பது தெரியவந்தது. சமூக வலைதளங்களில் ஆபாச ஆசை வார்த்தைகளை கூறி பண மோசடி செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் மற்றும் மாணவர்கள் புகார் அளித்தனர். இளைஞர்களையும் ஆண்களையும் ஏமாற்றி பணம் பறிக்கும் பெண்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆடி பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற கால்நடை சந்தையில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் நடப்பாண்டு ஜனவரி முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் 4,68,000 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சேலத்தில் 28,166 பேரும், சென்னையில் 9,229 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாததால் 24 பேர் ராபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே பேருந்தில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காட்டியடையார் கிராமத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை சென்ற அரசு பேருந்தில் கூட்ட நெரிசல் காணப்பட்டதால் பேருந்தின் ஜன்னல் கம்பிகளை பிடித்தும் படிக்கட்டில் தொங்கியபடியும் மாணவர்கள் பயணம் செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் எத்தனை வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகளில் சிக்கியுள்ளனர் என்பது குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கறிஞர் தொழிலுக்கு வருவதையும் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளாக வருவதையும் தடுக்கும் வகையில் விதிமுறைகள் கொண்டு வரும் என இந்திய பார் கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டி சாலையில் செயல்பட்டு வந்த பர்னிச்சர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் தீ அனல் பரவி அருகிலிருந்த 5க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. சம்பவத்தின் போது குடோன் அருகே கேஸ் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் உடனடியாக அதை அப்புறப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சென்னை பள்ளிக்கரணையில் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கி கத்திமுனையில் செல்போன் பறித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் வேலுச்சேரியில் தங்கி ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் பள்ளிக்கரணை நாராயணபுரம் பகுதியில் தனது ஆட்டோவில் அமர்ந்திருந்த போது அங்கு மது போதையில் வந்த 3 நபர்கள் கத்தி முனையில் மிரட்டி அவரது செல்போனை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். கடலூர் மாவட்டம் வாணிதிராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆர்கே சிட்டி பகுதியில் கடந்த 6 மாதங்களாக தெரு விளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தெரு விளக்குகள் எரியாததால் இரவு நேரங்களில் பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சேதமடைந்த தெரு விளக்குகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு கடலோரத்தில் படகின் இன்ஜின் பழுதடைந்ததால் நடுக்கடலில் தவித்த 17 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். பேப்பூர் துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற இந்த மீனவர்களின் விசைப்படகு நடுக்கடலில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் கரை சேர முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். தகவலறிந்து செயல்பட்ட கடலோர காவல் படையினர், உள்ளூர் மீனவர்கள் பொதுமக்களின் உதவியோடு மீனவர்களை மீட்டனர். சிக்மா படத்தை பார்த்து ஹாலிவுட் இயக்குநர் ஒருவர் வாய்ப்பு வழங்கினால் இந்தியாவிலிருந்து எந்த நடிகரை ஹீரோவாக தேர்வு செய்வீர்கள் என கேள்விக்கு இயக்குநரும் சிஎம் விஜயின் மகனுமான ஜேசன் சஞ்சய் பதிலளித்துள்ளார். முதலில் என் நினைவுக்கு வருவது என் அப்பாதான் என கூறியவர் விஜய் மற்றும் ஜேசன் ஸ்டேதம் இருவரின் காம்பினேஷன் நன்றாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று 2வது நாளாக அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மாட வீதியில் நடைபெற்றது. படப்பிடிப்பை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் திறந்தவெளி காரில் நின்ற நடிகர் தனுஷ் ரசிகர்களுக்கு கையசைத்து நன்றி தெரிவித்ததுடன் சிலருக்கு கை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். ஆகஸ்ட் மாதம் சென்னையில் வழக்கத்தை விட அதிகமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பகல் நேர வெப்பநிலைகள் அப்படியே நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. கோவை, நெல்லை, நீலகிரி, குமரி, தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைத்து அருவிகளிலும் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தற்காலிக தடை விதித்துள்ளது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி திறக்கப்படும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கான நீர் இந்த ஆண்டு திறக்கப்படாததால் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். காவிரி நீர் முழுமையாக கிடைக்காததால் மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லை என்று நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை விடுமுறை கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த சென்னை தாம்பரம், தூத்துக்குடி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் சேவை மேலும் 1 மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தூத்துக்குடியிலிருந்து சென்னை தாம்பரத்திற்கு வருகின்ற 3, 10, 17, 24, 31 ஆகிய தேதிகளிலும், சென்னை தாம்பரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வருகின்ற 4, 11, 18, 25 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளிலும் இந்த ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடியில் விவசாயத்திற்கு அனுமதி பெற்ற மண் பிளாட்டுகளில் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பாலைக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரிய கண்மாயிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்காக மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் விவசாய நிலங்களில் கொட்டாமல் ஒரு டிராக்டர் மண் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தனியார் தொழிற்சாலை பேருந்து மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பயணிகள் காயமடைந்தனர். கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் பேருந்து நிலையத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த தனியார் தொழிற்சாலை பேருந்து மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை உற்பத்தி செய்து பதுக்கி வைத்திருந்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். சோதனையில் ஒரு குடோனில் பட்டாசுகள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்த குடோன் உரிமையாளர் கனிராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஜெராக்ஸ் கடையின் முன்பு ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நைஸாக திருடிச் சென்றுள்ளார். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்று நீரில் இறங்கி நீந்தியபடி ஆற்றை கடந்து சென்ற காட்டு யானையின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை மீண்டும் காட்டிற்குள் செல்ல முயன்றது. அப்போது ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் யானை நீந்திச் சென்றது. இந்த காட்சியை அப்பகுதி மக்கள் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே காட்டு யானை ஒன்று லாரியிலிருந்து கரும்பு கட்டுகளை உருவி உண்ணும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம், கர்நாடக எல்லையில் லாரி ஒன்று கரும்பு ஏற்றி சென்ற நிலையில் வாகனத்தை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை அதிலிருந்த கரும்பு கட்டுகளை லாவகமாக உருவி எடுத்து உண்டுவிட்டு அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் பலாப்பழத்தை ருசித்து சாப்பிட்ட ஒற்றை காட்டு யானையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கூடலூர் பகுதி யானைகள் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகளின் வாழ்விடமாக உள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் இருந்த பலா மரத்திலிருந்து பழத்தை பறித்து ருசித்து சாப்பிட்டது. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே கரடி தாக்கியதில் விவசாய தோட்ட காவலர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமலை சமுத்திரம் பகுதியில் தோட்டத்திற்குள் புகுந்த கரடி ஒன்று அங்கு காவலராக பணியாற்றி வந்த முருகனை தாக்கியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கரடியை விரட்டி முருகனை மீட்டனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரியவந்தது. திருப்பத்தூர் அருகே கட்டிட தொழிலாளிக்கு 13,12,192 ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமால் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜாவிற்கு கர்நாடகாவில் உள்ள வணிக வரித்துறை உதவி ஆணையர் மூலமாக வரி ஏய்ப்பு கடிதம் ஒன்று வந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குறுவட்ட அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இதில் புவனகிரி குறுவட்ட அளவில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று தொடு சிலம்பம், ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டதுடன் இவர்கள் அடுத்ததாக நடைபெறும் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரச மரம் திடீரென வேரோடு சாய்ந்தது. இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அலறி எடுத்துக்கொண்டு ஓடிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் நூல் இழையில் உயிர் தப்பினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடும் வகையில் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது போதிய பருவமழை இல்லாததால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 209 கன அடியாக மட்டுமே உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வினாடிக்கு 226 கன அடி நீர் மட்டுமே திறக்கப்பட்டிருந்த நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தற்போது நீர் திறப்பு 985 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கியில் அதிகாலை ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார். கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் வயநாடு, கோட்டயம், ஆலப்புழா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடுபுழாவில் உள்ள அடூர்மலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்தின் 34 பேர் கொண்ட குழு மீட்புப் பணியில் ஈடுபட்டது. தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவதற்கு எதிராக 13ஆம் தேதி திட்டமிட்டுள்ள முழு கடையெடுப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று கன்னட அமைப்புகளிடம் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் அணைகளில் நீரை தேக்கினால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவோம் என்று அம்மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். இயற்கை யாருக்கும் சொந்தமானதல்ல என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆந்திர மாநிலம் போகபுரத்தில் சுமார் 6000 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். விசாகப்பட்டினத்தில் 460 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட உள்ள செமிகண்டக்டர் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியின் போது பிரதமருக்கு 14,000 பழங்குடியின கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நடனமாடி வரவேற்பு அளித்தனர். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் தன்னை அவதூறாக பேசிய மாணவர்களை மன்னிக்க விரும்புவதாக பிரதமர் மோடி இன்ஸ்டாவில் வெளியிட்ட வீடியோவில் பேசியுள்ளார். போராட்டத்தில் தன்னையும் தனது தாயாரையும் அவதூறாக பேசியது மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியதாகவும் மாணவர்கள் இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்ப்பது ஒரு கலாச்சார அதிர்ச்சியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை பற்றி அவதூறாக பேசி பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண் தமக்கு 15 வயதுதான் ஆகிறது, தெரியாமல் பேசிவிட்டதாக கூறி பிரதமர் மோடியிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். இளம் பிள்ளைகள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மன்னிக்க விரும்புவதாக மோடி வெளியிட்ட வீடியோவை எடுத்து அந்த சிறுமி கோடு போட்ட டி-ஷர்ட் அணிந்து கைகள் கோர்த்து வணங்கி வீடியோ மூலம் மன்னிப்பு கோரினார். சிறுவர்கள் ஒரு சிதைந்து போன சிஸ்டத்தை கண்டு ஆத்திரத்தில் முதியோரை ஏசும்போது அவர்களை திருத்த வேண்டும், வழக்கு போட்டு கைது செய்தால் உங்கள் பதவிக்கே ஆபத்து வரலாம் என பிரதமருக்கு பிரகாஷ் ராஜ் வீடியோ செய்தி மூலமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். குறுவை நெல் சாகுபடிக்கான பயிர் காப்பீடு செய்யும் அவகாசத்தை ஒரு நாள் நீட்டித்து மத்திய வேளாண் துறை அறிவித்துள்ளது. நடப்பாண்டு குறுவை நெல் சாகுபடிக்கான பயிர் காப்பீடு செய்ய ஜூலை 31ஆம் தேதி அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு தொழில்நுட்ப கோளாறால் காப்பீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால் நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் தானமாக அளிக்கப்பட்ட இதயம் அறுவை சிகிச்சைக்காக வந்தே பாரத் விரைவு ரயில் மூலம் சூரத்திலிருந்து அகமதாபாத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. சூரத் அரசு சிவில் மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த நபரிடம் தானமாக பெற்ற இதயம் அகமதாபாத்தில் உள்ள இதய நோய் ஆராய்ச்சி மையத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நபருக்கு பொருத்த முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து மும்பை, குஜராத் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் மூலம் இதயம் கொண்டு செல்லப்பட்டது. ஜூலை மாதம் 2.11 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 15.45% அதிகமாகும். தமிழகத்திற்கான பங்களிப்பாக 7,391 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ரூபாய் 4,466 கோடி வரி பகிர்வு தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 1,09,019 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது.
மகாராஷ்டிரா மாநிலம் புனே ஹிஞ்சேவாடியில் அனுமதியற்ற விளம்பர பலகைகளை அகற்றும் பணியின் போது கிரெயின் விபத்துக்குள்ளானது. மாநகராட்சி ஊழியர்கள் சாலையோரம் இருந்த சட்டவிரோத மற்றும் அனுமதியற்ற விளம்பர பலகைகளை ராட்சச கிரெயின் மூலம் அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எடையை தாங்க முடியாமல் கிரெயின் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அருகிலிருந்த கடை மீது சரிந்தது. கிரெயின் விழுந்ததில் கடையின் மேற்கூரை மற்றும் முன்பகுதி சேதமடைந்தது. குஜராத் மாநிலம் கிர் சோமநாத் மாவட்டத்தில் வீட்டுக்குள் புகுந்த 8 அடி நீளமுள்ள ராட்சச முதலை மீட்கப்பட்டது. கிர் கதடா தாலுகா பெடியா கிராமத்தில் உள்ள விவசாயி லாக்காபாய் வாணியின் பண்ணை வீட்டில் முதலை பதுங்கியிருந்தது. கட்டிலுக்கடியில் முதலை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறை மீட்புக் குழுவினர் போராடி முதலையை பத்திரமாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரின் குல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதலில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காஷ்மீரில் பணியாற்றி வரும் வெளிமாநில தொழிலாளர்களை குறிவைத்து அடிக்கடி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தும் சம்பவம் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் குல்காம் மாவட்டத்தில் உள்ள செங்கல் சூளையில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் சத்தீஸ்கரை சேர்ந்த 2 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். துரந்தர் பட பாணியில் பாகிஸ்தான் கராச்சி நகரில் பிரபல தாதாவின் சகோதரர் உசைர் பலோச் மீது 2 மர்ம நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கரப்பான் கட்சியின் எழுச்சி இந்தியாவில் ஒரு மத அமைச்சரையே ராஜினாமா செய்ய முடிகிறது என்றால் பாகிஸ்தானில் அது பரவினால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் நக்வி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் கரப்பான் இயக்கத்தை பாகிஸ்தானில் வளரவிடக்கூடாது என்றும் அவர் பேசினார். ஏற்கனவே பல்வேறு உள்நாட்டு பிரச்சினைகள், ஆப்கானுடன் மோதல்கள், இந்தியாவுடன் முரண்பாடுகள் என்று இடையாப்ப சிக்கலில் உள்ள பாகிஸ்தானுக்கு கரப்பான் பூச்சி சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளது. ஓராண்டுக்கு முன்பு விண்ணில் பாய்ந்த ராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸ் நிலவின் மீது மோதி அதன் இடிந்த பகுதிகளை அனுப்ப உள்ளது. இதை எதிர்பார்த்து பல விஞ்ஞானிகள் பூமியில் ஆய்வு செய்ய காத்துக் கொண்டுள்ளனர். ஒலியை விட 7 மடங்கு அதிக வேகத்தில் ராக்கெட் நிலவின் மீது மோதி அதன் மண்ணை தகர்க்க உள்ள நிகழ்வை அறிவியல் உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளது. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான F-35B ஸ்டெல்த் போர் விமானம் ஒன்று கலிபோர்னியாவில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. ஆனால் அதிலிருந்த விமானி வெளியேறி உயிர் தப்பினார். சாண்டியாகோவில் உள்ள மிராமர் விமானப்படை தளத்திற்கு அருகே பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென விழுந்து விபத்துக்குள்ளானது. அதிலிருந்து வெளியேறிய விமானி சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காமன்வெல்த் பெண்களுக்கான 54 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை பிரீத்தி பவார் கனடாவின் ஸ்கார்லெட் டெல்காடோவை எதிர்கொண்டார். இதில் பிரீத்தி பவார் 5-0 என்று வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். இவரை தொடர்ந்து பெண்களுக்கான 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஷ்மின் வடக்கு அயர்லாந்தின் மைக்கேலாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். காமன்வெல்த் தொடரின் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மற்றொரு தமிழக வீரரான செல்வபிரபு திருமாறன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்தியாவின் நட்சத்திர பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து திருப்பதியில் சாமி தரிசனம் செய்தார். தனது குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்றிருந்த PV சிந்து ஸ்ரீவாரி சுப்பிரபாத தரிசனம் செய்தார். விளையாட்டு களத்தில் சீறி பாய்ந்து பட்டங்களை வென்று சர்வதேச அளவில் புகழ்பெற்று திகழும் PV சிந்து பட்டுப்புடவை அணிந்து தனது குடும்பத்துடன் ஏழுமலையானை தரிசனம் செய்தார்.